வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வாரம் மண்டே நைட்ரால் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதல்ல வந்திருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போகிற ரஸ்லிங் சில தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. நட்புக்காக லைக் பண்ணிக்கோங்க நண்பா. ஷோ ஆரம்பிச்ச உடனே இன்றைக்கி உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச் பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டாக நடக்க போது பெக்கி லிச்சுக்கும் லீவ் மார்கனுக்கும் அப்படிங்கிறத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இருவரும் வரார்கள். அதே மாதிரி கிங்காக இருக்கிற நம்ம குந்தர் பார்த்தீங்கன்னா நான் கிங் ஆகிட்டேன், இன்டர்கான்டினென்டல் சாம்பியனாக கிரேட்டஸ்ட் சாம்பியனாக இருந்தேன், அதே மாதிரி வேர்ல்டு ஹெவி சாம்பியனாக கூடிய சீக்கிரம் ஆக போகிறேன் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்காரு. லோர்ட் கெய்சரும் பார்த்தீங்கன்னா இதை தான் குந்தரை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இந்த நேரத்தில் டேமியன் ப்ரீஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வராரு. நீ ஒரு கிரேட்டஸ்ட் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் தான், ஆனால் உன்னை பார்க்கும்போது என்ன பார்க்குற மாதிரி இருக்குது. நான் மனித பேங்கை வின் பண்ணிவிட்டு எப்படிடா கேஷிங் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ அதே நிலைமையில தான் நீ இருக்கிற, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குந்தர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இந்த கிரீடத்தை வந்து நான் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆனதுக்கப்புறமா தான் முடி சூடுவேன், அது வரைக்கும் நான் கிரீடத்தை தலையில் வைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ட்ரூ மேக்கின்டையரும் பார்த்தீங்கன்னா வராரு. ட்ரூ மேக்கின்டையர் வந்து சொல்கிறாரு, நீ இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை கிரேட்டஸ்ட்டாக வச்சுருந்த, பட் ஆனால் ஜட்மெண்ட் டேயில் ஒரு விஷயம் நடந்திருக்குது. டாமினிக் மிஸ்டீரியோ பண்ண விஷயத்தை பார்த்தியா? அவன் ஏதாச்சும் ஜெனரல் மாறிட்டானா? உமன் டிவிஷன்லாம் போய் மாறிட்டு இருக்கான். ஓ, இதை மட்டும் ரியா ரெப்ளே பார்த்தா ரொம்ப வருத்தப்படுவாங்கல்ல, உங்கள் மாமி ரியா ரெப்ளே பார்த்தா ரொம்ப வருத்தப்படுவாங்கல்ல, இதுக்கு நான் வருந்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் டேமியன் அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாரு. ஸோ அதே மாதிரி டேமியன் பீஸை பார்த்து உன்கிட்ட இருக்க ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை கிளாஸ் ஆஃப் த கேஸ்டில் நான் வின் பண்ண போகிறேன், அதுக்கப்புறமா கிளாஸ் ஆஃப் த கேஸ்டில் வின் பண்ணதுக்கப்புறமா குந்தர் நான் ஒன்று டிஃபீட் பண்ணி தான் வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறேன், உனக்கும் எனக்கும் தான் சம்மர்ஸ்லாமில் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ டேமியன் பீஸும் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம், கிளாஸ் ஆஃப் த கேஸ்டில் உன்னுடைய மண்ணிலேயே நான் வந்து உன்னை தோக்கடிக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் சிஎம் பங்க் இருக்கிறான் அப்படிங்கிறத மறக்காத அப்படிங்கிற மாதிரி டேமியன் பீஸ் வேறு சொல்லியிருக்காரு. ட்ரூ மேக்கின்டையர் மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும், இவன் வேற ஆகுன்னா எதுக்கு எடுத்தாலும் சிஎம் பங்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான், நான் அவனோட பெட்டரான ஆள்டா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிருப்பார்ல. பட் ஆனால் கண்டிப்பாக குந்தருக்கும் ட்ரூ மேக்கின்டையருக்கும் சம்மர்ஸ்லாமில் ஒரு மேட்ச் நடக்குன்னா, ஏப்பா போன வருஷம் சம்மர்ஸ்லாம்லேயும் குந்தருக்கும் ட்ரூ மேக்கின்டையருக்கு தானே இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்தது, இந்த வருஷமுமா அட்ட இதுதான் டைம் லூப்புன்னு சொல்லுவாங்களோ, மீண்டும் லூப்பாக ரொட்டேட்டிங் ஆகிட்டே இருக்குது. ஒருவேளை டேமியன் பீட்ஸுக்கும் குந்தருக்கும் நடக்குமோ? சரி, எது எப்படியோ சம்மர்ஸ்லாமில் வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஷிப்பாக குந்தர் தான் மோத போகிறாரு. பட் ஆனால் ஒரு ட்விஸ்டபிள் இதாக கொண்டு போகிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு பிரான் ஸ்ட்ரோமன் வராரு. பிரான் ஸ்ட்ரோமன் வந்தோன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்துக்கிட்டு கீழே இறங்கி போயிடறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பிரான் ஸ்ட்ரோமன் வந்து யார் கூட மேட்ச் விட பார்த்தீங்கன்னா ஜேடி மெக்டோனா கூட மேட்ச் விளையாட போகிறாரு. மெக்டோனா கூட மோத வரும்போது நான் இதுக்கு தான் சொல்லிட்டு டேமியன் பீஸும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. மேட்ச் நல்லா தான் போயிட்டு இருக்குது. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்டோடைய இன்வால்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி பிரான் ஸ்ட்ரோமன் பார்த்தீங்கன்னா நான் தாண்டா மான்ஸ்டர், என்கிட்ட வந்து நீங்கள்லாம் ரொம்ப ஆடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுருந்தார்ல. ஸோ அதனாலேயே ஜட்ஜ்மெண்ட்டே தொந்தரவு பண்ணதுனால செம்ம கடுப்பாகி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் தூக்கி போட்டு மிதிக்கிறாரு. இதில் ஜேடி மெக்டோன் என்ன பண்ணுறது தெரியுமா, ஸ்டீல் சேர் எடுத்து பிரான் ஸ்ட்ரோமனுடைய முதுகலையே பார்த்தீங்கன்னா அடிக்கிறாரு. அந்த மனுஷனுக்கு சுகமாக இருக்குது, என்னையாடா அடிச்சேன்னு சொல்லிட்டு துரத்தி விரட்டுறாரு. ஜேடி மெக்டோனை பார்த்தீங்கன்னா ரிங்கை 3 தடவை சுற்றினாரு, அதுக்கப்புறமா சுற்ற முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே பேக் ஸ்டேஜுக்கு ஓடி போயிட்டாரு. பிரான் ஸ்ட்ரோமனை ஜேடி மெக்டோனை வம்புலுக்கிறது காமெடியாக இருக்குதுல்ல. ஸோ இந்த பேக் ஸ்டேஜில் ரிகோஷிட் போன வாரம் பிரான் பிரேக்கர் பண்ணதை நான் கண்டிப்பாக வார்ன் பண்ணுறேன். அது உண்மையிலேயே ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு செயல் பிரான் பிரேக்கர் செஞ்சது. அவனுடைய அத்தன்டிக்கை நிரூபிக்கணும்னா என் கூட மேட்ச் விட சொல்லுங்கள், அதுக்குன்னு பேக் ஸ்டேஜில் அட்டாக் பண்ணுவோன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அங்கே இன்ஜியோ ட்ராக்கை வந்து போன வாரம் நடந்த நிகழ்வுக்கு மன்னிச்சுக்கோ, நானும் ஒரு காரணம் சொல்லும்போது இல்லை நீ காரணம் இல்லை, பட் ஆனால் எனக்கு உன் கூட ஒரு மேட்ச் வேணும் இன்றைக்கி தருவேன்னு கேட்கும்போது இல்லையா ஜாகவும் பார்த்தீங்கன்னா சரி இன்னைக்கு நான் வந்து உன் கூட மேட்ச் விளையாடுறேன், நெக்ஸ்ட் விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதே மாதிரி பேக் ஸ்டேஜில் ஒரு செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ரைமா ஸ்டுடியோ கூட ஒரு மேட்ச் விட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கார்ரைட்டை சொல்கிறாரு. அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டை கேட்கும்போது நான் பாரு ஜட்ஜ்மெண்ட் பிஸ்னஸ் வேறு உன்னுடைய பிஸ்னஸ் வேறு, அதனால் உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, எங்ககிட்ட ஹெல்ப் கேட்காது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாரு. நான் சொல்ல மாட்டேனே, நம்ம ரிகோஷிட்டுக்கும் இன்ஜியோ ட்ராக்கோக்கும் மேட்ச் இருக்குதுன்னு அது ஆரம்பிக்குது. மேட்ச் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போகிறாங்க. இதுக்கு முன்னாடி இன்ஜியோ ட்ராக்கோக்கும் ரிகோஷிட்டுக்கும் ஒரு மெயின் ஈவெண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 2 வருடங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கும். அதே மாதிரி நல்லா கொண்டு போனாங்களா? இல்லை, ஏன்னா இந்த மேட்சோட இடையிலே பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் வந்துட்டாரு, இருவரையும் அட்டாக் பண்ணுறாரு. பிரான் பிரேக்கர் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இஜியோ ட்ராக் கூட மோதிருக்காரு. இஜியோ ட்ராக்காவை பிரான் பிரேக்கர் NXTல பீட் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் இது மெயின் ட்ராக்சரில் இவர் ரொம்ப அத்தன்டிக்காக இருக்கார்ல, அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆடம் பியர்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் நீ அட்டாக் பண்ணக்கூடாது, நான் ஒன்று சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறேன், இப்போ மீண்டும் கூட கொஞ்ச நாள் சஸ்பெண்ட் பண்ணுறேன், இதுக்கப்புறம் நீ பக்கமே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா
ரொம்பவே கோவமாக பார்த்தீங்கன்னா ஆடம் பியர்ஸ் வந்து பிரான் பிரேக்கரை பார்த்து சொல்கிறாரு. பிரான் பிரேக்கரும் பார்த்தீங்கன்னா அதுக்கு எதுவுமே செவி காய்க்காமல் இப்போதைக்கு போகிறேன் பிறகு வாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு. பிரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா அடுத்த பிரான் ஸ்டோம் தான் நினைக்கிறேன். நம்ம ஷேமஸ் போயிட்டு இருக்காரு. பேக் ஸ்டேஜில் ஒரு நிகழ்வு பாருங்கள், நம்ம ஜேடி மெக்டனோ அங்கே நிற்கிறாரா, அதை பார்த்து நம்ம பிரான் ஸ்டோமன் பார்த்தீங்கன்னா துரத்தி அனுப்புறாரு. ஆமாம், ஜேடி மெக்டனோ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு பாருங்கள், கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கள், நம்ம லிவ் மோர்கன் கூட பேசிகிட்டு இருக்காங்க ஜேடி மெக்டனோ. அதை பார்த்து தான் பிரான் ஸ்டோமன் துரத்திட்டு இருக்காரு. இப்போ ஷேமஸோட டைம். ஷேமஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக மோதினதை பற்றியும் குந்தரை டிஃபீட் பண்ணதை பற்றியும் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா லோட் கேசர் வராரு. என்ன ஷேமஸே, நீ கிங்கான ரிங்கில் ஒரு டோர்னமெண்ட்டில் கூட பங்கேற்க போல இருக்குது, பரவாயில்லப்பா, ஆனால் ரிங் ஜெனரல் குந்தர் தான் இப்போதைக்கு கிங்கு, நீ அவரை எக்னாலஜ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அவனை என்னடா நான் எக்னாலஜ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாட்டார் ஷேமஸ். நீ எங்கே இருக்க, பேக் ஸ்டேஜில் தானே இருக்க, பேக் ஸ்டேஜ்லேயே வந்து தோச்சு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஷேமஸ் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜுக்கே போயிட்டாரு. பேக் ஸ்டேஜில் ஷேமஸும் கேஷரும் பார்த்தீங்கன்னா மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா படு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்புறம் என்ன, ரெஃப்ரீஸ் எல்லாம் வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க. இந்த வாரம் ஆடம் பியர்ஸ் ஒவ்வொருத்தரையும் தடுத்து நிறுத்தும் வாரம் போல இருக்குது. ஏன்னா அந்த பக்கம் பார்த்தா பிரான் பிரேக்கர், இந்த பக்கம் பார்த்தா ஷேமஸ், மாற்றி ஒருத்தருக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறானுங்க. இவனு பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்திக்கிட்டே இருக்காரு. அதே மாதிரி பேக் ஸ்டேஜில் ஒரு நிகழ்வு நடந்திருக்குது. பெக்கி லிஞ்ச் பார்த்தீங்கன்னா வைகேரியா கிட்ட சொல்கிறாங்க, நீ கிங் ஆஃப் தி ரிங்கில் தோற்று போயிட்டேன், நானும் தோற்று போயிட்டேன், தோல்வி வெற்றி அப்படிங்கிறதுக்கு நமக்குள்ள சகஜம்தான், பிரச்சனை இல்லை, இன்றைக்கி வந்து நான் மீண்டும் என்னுடைய வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை தக்க வைத்துக் கொள்ள போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷேக்கன் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஏன்னா லைரா வைகாரியாவும் பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் தி ரிங்கில் தோற்று போயிருக்காங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் வந்து நம்ம மிஸ்ஸன் ஆட்ருத்து இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கோஃபி கிங்ஸும் எக்ஸிரேவிட்டு வந்து பேசுகிறாங்க. உங்களோட டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு, எங்களோட டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி வேணுமா, கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மிஸ்ஸும் சொல்லியிருக்கிறாரு. பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அகிரா தோசாவை பார்த்து ஓட்டிஸ் வந்து பண்ணதை உனக்கு ஞாபகம் இருக்குதா, அவன் வந்து ரொம்ப முட்டாள்தனமான ஒரு விஷயத்தை பண்ணிட்டா கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங்கில், அதே மாதிரி நீ ஏன் கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங்கில் வரல, நீ வந்திருந்தா ஒருவேளை நான் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பிரான் ஸ்டோமன் வந்து அந்த இடத்துல நீங்கள் ஜேடி மெக்டோனும் எங்கே பார்த்தீங்களா, நான் டவுஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம்ல, அதனால தான் தங்கு கொஞ்சம் ஸ்லிப்பாகுதுப்பா, மன்னிச்சுக்கோங்க சரிங்களா. அப்போது அந்த இடத்துக்கு மேக்ஸ் திருப்பி வராங்க. மேக்ஸ் திருப்பி வந்துடும், நீ ஒன்லி மேக்கப் போடுறதுக்கும் உன் அழகை பராமரிக்கிறதுக்கு மட்டும்தான் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறேன், நீ ஒரு நல்ல ரெஸ்லர் அப்படிங்கிறத பங்கேற்க மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டு இருக்காரு. ஸோ அதே மாதிரி லீவ் மர்கன் சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி நடக்க மேட்ச் வந்து ஸ்டீல் ஸ்டேஜ் மேட்ச்சு. இந்த ஸ்டீல் கேஜ் மேட்ச்சுங்கிறது என்னுடைய கெரியரில் நான் முதலாக விளையாடுற ஸ்டீல் கேஜ் மேட்ச்சு. இதில் பெக்கி லிஞ்ச் டிஃபீட் பண்ணி நான் ஒரு நியூ ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா படைப்பேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது ஃபைனல் டெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, அதில் இருக்கிற ஆத்தர் ஆஃப் த பின் டீம் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து இன்னைக்கு கிரீட் பிரதர்ஸ் கூட மேட்ச் விட போகிறாங்க. இந்த மேட்ச் ரொம்பவே ஷார்ட் தான். கிரீட் பிரதர்ஸை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அத்தன்டிக் தான், ஆனால் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. கிரீட் பிரதர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறுகிய நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆத்தர் ஆஃப் த பின் டீம் கூட பார்த்தீங்கன்னா தோற்று போயிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஆத்தர் ஆஃப் த பின் வந்து ஜேவியர் ரூட் கோஃபி கிங்ஸ்டனுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளாட்றாங்க அப்படிங்கிறது சொல்லிக்கிறாங்க. ரேமஸ்டிடே சொல்கிறாரு, நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது பல பேர் எனக்கு பண்ணியிருக்கிறாங்க, எடிகர்லேருந்து பட்டிஸ்டாலேருந்து பல பேர், அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. இன்னைக்கு அடுத்த ஒரு துரோகியான என் கூட இருந்த கார்லிட்டோ கூட இன்னைக்கு ஒரு மேட்ச் விளையாட போகிறேன், கார்லிட்டோ இது உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எஸ், இன்னைக்கு கார்லிட்டோக்கும் ரேமஸ்டிடேக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிறத WWE ஆஃபீஷியலில் சொல்லிக்கிறாங்க. அடுத்து லைரா வெகாரியா இருக்காங்களா, அவங்க வந்து நம்ம காரி சைன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் விளையாடுறாங்க. காரி சைன் வந்து ஒரு நியூ தீம் மியூசிக்கில் இன்னைக்கு ராக் டெபியூட்டாக இருக்கிறாங்க. ஸோ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே நல்லா போயிட்டு இருக்குது. ரோல் அப் பின் முறையில், அதாவது இவங்க மேலேருந்து குதிக்கும் போது ஃபினிஷர் போலான்னு பார்க்கும்போது அதில் ரோல் அப் முறையில் பார்த்தீங்கன்னா காரி சைன் வந்து தோற்று போயிட்டாங்க. போன வாரம் பார்த்தீங்கன்னா கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங்கில் நம்ம நயா ஜாக்ஸை எதிர்கொண்டு இன்னும் வயிறு வலி பார்த்தீங்கன்னா தீரலை போல இருக்குது. லைரா வைக்கிறதுக்கு வயிறை பிடிச்சிக்கிட்டே சண்டை போட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றுட்டாங்க. டேமேஜ் ஜென்ரோக்கு செம்ம கடுப்பு, என்னடா நம்ம தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோவத்தை தாங்க முடியல. லைரா வைக்கிற சந்தோஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றி பெற்றுட்டோமே அப்படிங்கிற சந்தோஷத்தில் போகிறாங்க. பட் நான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வருத்தம் அப்படிங்கிறது டேமேஜ் கண்ட்ரோல் பக்கம் இருக்க தான் செய்யும். பேக் சைடில் டேமியன் பீஸ் பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ பார்த்து நீ பண்ண விஷயம் எதுவுமே சரியில்லை, இது கண்டிப்பாக ரியா ரெப்ளே பார்த்தா ரொம்ப வருத்தப்படுவா, நீ பண்ணது எல்லாமே சரியில்லை டாமினிக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்பட்டு டாமினிக் மிஸ்டீரியோ கிட்ட டேமியன் பீஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ டேமியன் பீஸ் பார்த்தீங்கன்னா பேசுறதுக்கு டாமினிக் மிஸ்டீரியோ நான் எல்லாமே நல்லதுக்காக தான் பண்ணேன், அது எப்படி முடியும்னு சொல்லி எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சரி, இப்போ ரேமஸ்டேடியாக்கும் கார்லைட்டுக்குமான அந்த சிங்கிள்ஸ் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போது மேட்ச் ஆரம்பிக்குது. மேட்ச் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் தான் கொண்டு போகிறாங்க. குறைகள் எதுவுமே இல்லை அப்படி சொல்ல முடியாது, இருக்குது. ரேமஸ்டேடியோ வயசாயிடுச்சு, ஸோ கார்லைட்டுக்கும் வயசாயிடுச்சு, அந்த தோய்முக இருக்க தான் செய்யுது. பட் அந்த மேட்ச்சில் ரிசல்ட் என்னாவது பார்த்தீங்கன்னா ஃபைனலி ரேமஸ்டேடியோ வந்து கார்லைட்டோவை பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. ரேமஸ்டேடியோக்கு சப்போர்ட்டிங்காக சலீனா வேகா மற்றும்
டிராகன்லி இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த மேட்ச்சில் நம்ம ரே மிஸ்டீரியோ வெற்றி பெற்றதுக்கப்புறம் இவர் ஃபேஸ் டர்ன் ரெஸ்லர் தானே, பட் ஆனால் ஹீல் ரெஸ்லர் மாதிரி பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண போகிறாரு யாரை, நம்ம கார்லிட்டோவை. அப்போது ஃபின் பேலர் இவங்கெல்லாம் வந்து தடுத்து நிறுத்த வராங்க. இவங்கெல்லாம் அடி வாங்குறத பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம டேமியன் பீஸ் பார்த்தீங்கன்னா ரே மிஸ்டீரியோ மற்ற LWO மெம்பர்ஸை அடித்து போட்டு நாக் அவுட் பண்ணிட்டாரு. அவருக்கு கடுப்பு தாங்க முடியல. ஏன்டா என் கூட தாண்டா இருக்கிறீங்க, இப்படி அடி வாங்குறீங்களாடுன்னு ஒரு முறைச்சிருப்பாரு பாருங்க ஃபின் பேலரை பார்த்து, நீ எல்லாம் எதுக்குடா இருக்கிற அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்பாரு. உண்மையிலேயே அது ஒரு பயங்கரமான ஒரு மூமெண்ட்டாக இருந்தது. கார்லிட்டோ ஜட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுவாரான்னு தெரியல, நான் அவர் ஜாயின் பண்ண முயற்சி பண்ணுறாரு, ஆனால் வாய்ப்பு இல்லை. அடுத்தது பிக் பிரான்சன் ரீடோட டைம் ஓட்டிஸ் இருக்கிறாரில்ல, அவர் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மேட்ச் விளாட போகிறாரு. ஓட்டிஸ் கூடவே பார்த்தீங்கன்னா ஜாக் கேபிள் மற்றும் அதர் ஆல்ஃபா அகாடமி டீம் மெம்பர்ஸ் எல்லாம் வராங்க. மேட்ச் ரொம்ப விருப்பமாக போகுது. பட் ஆனால் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக வந்து பிரான்சன் ரீட் தான் பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுறாரு. ஓட்டிஸ் தோற்று போயிட்டு கீழே இறங்கி போகும்போது என்னடா நம்ம ஜாக் கேபிள் சொல்கிறாரு, என்னடா தோத்த உடனே மேட்ச் விட்டு போயிருவியா, எப்போ பார்த்தாலும் தோல்வி. ஆல்ஃபா அகாடமிக்கு இதுக்கப்புறமா பனிஷ்மெண்ட் வாரங்களாக இருக்கணும். பனிஷ்மெண்ட் செய்தால் தான் நீங்கள்லாம் தெரிஞ்சுவீங்க. இன்றைக்கி நான் வந்து ஓட்டிஸுக்கு பனிஷ்மெண்ட் பண்ண போகிறேன். ஓட்டிஸ், நீ என்னோட நண்பன், என்னோட ஃப்ரெண்ட், அக்காளுக்கு அகாடமியில் நீ ஒரு கோச்சாக இருந்திருக்கிற, பட் இருந்தாலும் நான் இப்போ உனக்கு பனிஷ் பண்ண போகிறேன், திரும்பி நின்று சொல்லிட்டு பெல்ட்டை கலத்தி அடிக்க போகிறாரு. அப்போ மேக்ஸ் ஷூபி பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்துறாங்க, வேண்டாம் அப்படின்னு. வேண்டாம்னா நீ பாடி அப்படின்னு சொல்லிட்டு நீ கெட்டாப் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிடுறாங்க. அகிலா தசாவாக்கிட்டே நீயும் இந்த மாதிரி தடுத்து நிறுத்தினா இந்த இடத்துல நிற்க வேண்டாம், இந்த இடத்துக்கு போயிடுடா அப்படிங்கிற மாதிரி தடுத்து நிறுத்துறாரு. சரி, இப்போ நம்ம ஓட்டிஸை பார்த்தீங்கன்னா பெல்ட்டால் அடிக்கும்போது அப்போ சாமிசன் வந்துட்டாரு. சாமிசனை பார்த்து ஜாக்கபிள் சொல்கிறார், நீ என்கிட்ட பேசுகிறேன்னா இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் ரீமேட்சை பற்றி தான் பேசணும், மற்றபடி எதை பற்றியும் பேசுறதுக்கு உனக்கு அறிவு இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஓட்டிஸ்க்கு சப்போர்ட்டாக சொல்கிறார். ஓட்டிஸ், உன் மக்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு மேலே இருக்குன்னு உனக்கு தெரியும், அப்படி இருந்தியா நீ இந்த மாதிரிலாம் பண்ணுற, இது உண்மையிலே ஒரு முட்டாள்தனம், இவனை விட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவன் சொல்கிறது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருந்த ஜாக்கபிளுக்கு செம்ம கடுப்பாயிட்டு பேசிக்கிட்டு இருக்க சொல்லிட்டு சாமிசன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாரு. ஜாக்கபிள் அட்டாக் பண்ணுறதை பார்த்த உடனே ஓட்டிஸ்க்கு என்ன பண்ணுறது தெரியல, தடுத்து நிறுத்துறதா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மாஸ்டர் ஜாக்கபிள் வேறு இருக்காரு சொல்லிட்டு அவர் ஒரு மூலையில் இருக்கிறாரு. ஒரு இடத்துல சாமிசன் பார்த்தீங்கன்னா ஜாக்கபிள் அட்டாக் பண்ணும்போது சாமிசனை தடுத்து நிறுத்துறாரு. என்னடா இருந்தால் அவன் கோச்சிடா, அவனுக்கு நான் சப்போர்ட் தான் பண்ணணும். ஆனால் அந்த முகத்திலேயே தெரியுது ஒரு சந்தோஷம் இல்லை. ஃபேன்ஸ் எல்லாம் V1 ஓட்டிஸ் சேர் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஓட்டிஸ் வந்து ஜாக்கபிளுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஜாக்கபிள் பயங்கரமாக ஒரு 2 சூப்ளெக்ஸ் சிட்டியை பார்த்தீங்கன்னா அந்த சாமிசனுக்கு போட்டதுக்கு அப்புறமா பரவாயில்ல இதுக்காச்சும் உதவுனி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா சாமிசனுக்கும் ஜாக்கபிளுக்கான இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா ரீமேட்சாக மீண்டும் ஒரு முறை நடக்கும் அப்படிங்கிறது இதில் நல்லா தெரியுது. பேக் ஸ்டேஜில் ஸ்டோகி ஷாக் மற்றும் ஷைனா பெஸ்லர் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சோனியா டேவில் வராங்க. நீங்கள் டாக் டீம் சாம்பியன்ஷிப் நம்பர் 1 கண்டராக இருக்கீங்க, பட் ஆனால் என்னுடைய ஹெல்ப் இல்லாமல் உங்களால் டாக் டீம் சாம்பியன்ஷிப் வின் பண்ண முடியாது, என்கிட்ட உதவி கேளுங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த நியூ டாக் டீம் சாம்பியன் ஆகுதுக்கு நான் உதவி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. சரி, அதே மாதிரி மெயின் ஈவென்ட் டைமுக்கு வந்துட்டோம். ஸ்டீல் கேஜ் மேட்ச் ஃபார் த உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச். அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் ஷேமஸ்க்கும் லோயிட் கேஸ்லருக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். வேர்ல்டு ஹெவி சாம்பியன், ஃபார்மா வேர்ல்டு சாம்பியன், உமன்ஸோட கிராண்ட் ஸ்லாம் சாம்பியனான பெக்கலிச் பார்த்தீங்கன்னா வராங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லீவ் மார்கன் வராங்க. இவர்களுக்குள்ள ஸ்டீல் கேஜ் மேட்சை பொறுத்த வரைக்கும் உமன் டிவிஷன் மேட்ச் அப்படிங்கிறத லென்த்தாக நம்ம சொல்ல வேண்டாம், ஷார்ட்டாகவே சொல்லிடலாம். இந்த மேட்ச் நல்லா போயிட்டு இருக்குது. மேட்ச் ஒரு எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா பெக்கிலிச் வந்து ஃபினிஷாக போட்டாங்க. அப்போ டாமினிக் மிஸ்டீரியோ வந்து கதவை தொடர்ந்து பெக்கி நீ வெளியே வா, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா என்ன டாமினிக் நீ தேவையில்லாமல் உமன் டிவிஷனுக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஃபின் பேலரும் டாமினிக் ஜேடி மெக்டனும் வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு பிரான் ஸ்டோமன் வராரு. இவங்கள தான் தேடிக்கிட்டு இருந்தார். சம்மந்தமே உமன் டிவிஷனில் மென் டிவிஷனில் எழுகிறாரு பார்த்தீங்களா. பிரான் ஸ்டோமன் ஓடி வந்து பார்த்தீங்கன்னா ஜேடி மெக்டனையும் ஃபின் பேலரையும் அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இப்படியே ஸ்டேஜ் சுற்றிட்டே இருப்பார்லாம். இப்போ நம்ம பெக்கிலிச் என்ன தெரியுமா, ஸ்டீல் கேஜை விட்டு வெளியே வரலான்னு சொல்லி முயற்சி நிற்கிறாங்க. டாமினிக் பக்கத்தில் இருக்காரு. டாமினிக்கு ஒரு தள்ளி இருப்பார் பிரான் ஸ்டோமன். அப்போ டாமினிக்குடைய உடம்பு வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கேஜில் பட, ஸ்டீல் கேஜி பெக்கிலிச்சோட முகத்தில் பட அப்படியே அடிபட்டு மயங்கி விழுறாங்க. இந்த வாய்ப்பு எடுத்து 1, 2, 3 அந்த ஸ்டீல் உமன்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியனாக நம்மளுடைய லீவ் மார்கன் வந்து சாம்பியன்ஷிப் ரிட்டைன் பண்ணிட்டாங்க. டாமினிக் மிஸ்டீரியோ மைண்ட் வாய்ஸ், ஏன்டா நான் நல்லது பண்ணலாம் தான்டா வந்தேன், நல்லது பண்ணால் கூட கெட்டதாகவே முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் ரியாக்ஷனு. லீவ் மார்கனுக்கு சந்தோஷத்தை தாக்க முடியல பாருங்க. டைட்டில் ரீட்டைன் பண்ணிட்டோன்னு அப்படியே டாமினிக் மிஸ்டீரியோ பார்த்துட்டு போவாங்கன்னு பார்த்தா இதுக்கு எனக்கு ஒரு உம்மா கொடு அப்படிங்கிற மாதிரி ஒரு உம்மா கொடுத்துட்டாங்க. உம்மா ரேண்டி ஆட்டன் மட்டும் வந்திருந்தால் அந்த ரியாக்ஷன் தான் கொடுத்துருப்பாரு. பிடிச்சி சிரிப்பார்ல அந்த ரியாக்ஷன் தான் கொடுத்துருப்பாரு. டாமினிக் மிஸ்டீரியோவுக்கு வாழ்வு தான் எங்கே போனாலும் கண்ணீராசியாக இருக்குது. இப்படி ஒரு குஜுகுலாத்தா இன்றைக்கி ராவ முடிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் கண்டினியூவாக பேசுகிறதுனால அங்கங்கே தெக்கிருப்பேன், மன்னிச்சுக்கோங்க. அடுத்து நல்ல வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.